வாரந்தோறும் வந்து நம்ம நெல்லை மாநகர் மற்றும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த தொழிலதிபர்களை சந்தித்து வந்து நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுடைய தொழில் அனுபவங்கள் பற்றிய அனுபவத்தை வந்து கேட்டு தெரிந்து வருகிறோம். அவங்க எப்படி பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க, எந்த மாதிரி கல்வி முறை கற்று வந்து இந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து வெற்றியடைவதற்கான வழிமுறைகளை வந்து எப்படி வகுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து கேட்டு தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்காசியை பூர்வீகமாக கொண்டு செயல்படக்கூடிய ராஜகனி இண்டஸ்ட்ரீஸினுடைய அதிபர் ராஜசேகர் அவர்களை வந்து இந்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 40 வருட கால அனுபவம் நிறைந்த ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக இந்த ஒரு தொழிலில் வந்து இவ்வளவு காலகட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேனாக வந்து பயணிக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து எப்படி வகுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பலகட்ட தகவல்களை வந்து அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோலேயே நம்ம சொன்னோம், ஒரு 40 வருட கால அனுபவம் நிறைந்த ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து எங்கே வந்து பிறந்து வளர்ந்தீங்க சார்? கல்வி முறைகள்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க சார்? நான் பிறந்தது வந்து சிவகாசியில் பிறந்தோம். அதுக்கப்புறம் 1959 பிறந்து 70 வரை திண்டுக்கல்லில் தொடக்க கல்விகள் படித்தது. அதுக்கப்புறம் தென்காசி ஐசி ஈஸ்வரன் பிள்ளை ஹைஸ்கூலில் 76 வரை பள்ளி படிப்பு முடித்து 76லேருந்து 80 வரை எம்டிடி ஹிந்து காலேஜில் பிகாம் பட்டதாரி வர்த்தகத்துக்காக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மரக்கடை வர்த்தகத்திலேருந்து அதில் நிபுணராக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் நம்ம பிகாம் செலக்ட் பண்ணி படித்து வர்த்தகத்துக்குள்ளே வந்திருக்கேன். 1980 இந்த வர்த்தகத்தில் உள்ளே வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1980 காலகட்டத்திலே நீங்கள் வந்து இந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் உள்ள தொழில்முறையும் வந்து இந்த காலகட்டத்தில் உள்ள தொழில்முறையும் வந்து உங்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயத்தில் வந்து எப்படி ஒரு நிலையை நீங்கள் பார்க்குறீங்க சார்? அப்போ வந்து இந்த மர தொழில் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜியில் தான் இருந்தது. மரம் ஏற்றுறது இறக்குறது இதெல்லாம் வந்து சின்ன லாரிகள் அதில் வரும். மரங்கள் வந்து கேரளாவிலேருந்து மரம் வாங்கிட்டு வருவோம். அந்த நேரத்தில் வந்து விலைகள்லாம் கம்மி தான் உங்களுக்கு. கேரளாவிலேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் செலக்ட் பண்ணி இங்கே தென்காசி ஊரை நம்ம செலக்ட் பண்ணோம். கேரளாவிலேருந்து தான் நாங்கள் மரம் பர்ச்சேஸ் அந்த டைமிங்கில் 80 வந்து அதனால் நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த கேரளாவில் உள்ள மரங்கள் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணி இதே சாமில் டெக்னாலஜி தான். பட் அங்கே அன்றைக்கி வந்து மரத்தை வந்து ஹேண்டில் பண்ணோம்னா லேபர் தான் உருட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அறுக்கிறதெல்லாம் லேபர்ஸ் வச்சு பண்ணோம். இன்றைக்கி வந்து சாமில் அப்படி இதெல்லாம் மாறி போயிடுச்சு. அன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. 1980 வந்து நாங்கள் தான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி எவ்வளோ போட்டிகள் இல்லை, லாபமும் நல்லா இருந்துச்சு. அதுபோக என்னுடைய இதில் வந்து மார்க்கெட்டிங் வந்து தரத்தை கொடுக்கறது தான் என்னுடைய இது. எந்த பொருளை கொடுத்தாலும் தரமாக கொடுக்கணும், கரெக்டான மெஷர்மெண்ட்டு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கு வந்து மெயின் காரணம். சார் இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க அந்த காலகட்டத்தில் வந்து 1980 காலகட்டத்தில் வந்து இந்த மரத்தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மக்களிடம் வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஜாமான்களுடைய வரவேற்பு வந்து அதிக ஈர்ப்புடையதாக தான் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் சரி, புது பெண் மகன்கள்லாம் சீதனமாக கொடுக்க கூட தேக்கு மரக்கட்டில் இந்த மாதிரி சாஸ்திர முறையில் கூட மர ஜாமான்கள் தான் வந்து அதிகமாக கொடுத்து விடக்கூடிய தமிழர் பண்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து அப்படின்னும் போது இந்த மரத்தை வந்து டைரெக்டாக அதை எப்படிலாம் சார் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மர ஜாமான்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் பக்குவப்படுத்திங்க சார்? ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா வந்து பல பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அனைவருமே வந்து இந்த சாஸ்திரங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயங்களில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய கேதர் பண்ணிட்டு தான் வருவாங்க இந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா முன்னோர்களை பின்பற்றி இப்போ நீங்கள் வந்து முன்னோர்களை பின்பற்றி எப்படி ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த ஒரு விஷயங்களை அவங்களும் பின்பற்றிட்டே வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மக்கள் உங்களை வந்து அணுகும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க சார்? இது நல்ல கேள்வி. மகாகனின்னு ஒரு மரம் இருக்குது. அது வந்து ராஜ மரம் அப்படிம்பாங்க. வீட்டுக்கு பூரா பீரோல் செய்கிறதுக்கு அந்த மரத்தையும், பீரோலு ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. வேங்கை இருக்குது. அது வந்து நிலக்கி
ஜன்னலுக்கு அந்த மரத்தை உபயோகப்படுத்துவாங்க. அப்புறம் நிலையில் ஏறி போகும்போது கீழே ஒரு படி வரும், அதுக்கு வந்து கோங்குங்கிற மரத்தை போடுவாங்க. வாகைனா அந்த மரம் வந்து வண்டிக்குள்ள கால்களுக்கு இது மாதிரி போடுவாங்க. அப்புறம் கோங்கு மரம் வந்து லாரி பாடி இதை மாதிரி மரங்களுக்கு போடுவாங்க. இப்படி நிறைய வெரைட்டிஸ் நிறைய இதுகளுக்கு போடுறாங்க. உங்களுக்கு மரம் வந்தோடனே நம்ம எடுத்தோடனே மரம் இறக்குறோம். அதுக்கப்புறம் மரத்தை வந்து மக்களுக்கு தேவையான அளவுகளில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்போம். இந்த சைஸ்களில் இருக்கணுன்ட்டு அந்தந்த இதாக நம்ம வந்து மரத்தை வந்து சாமிலில் வச்சு அறுத்து அந்த இதை வச்சு நான் ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுருவோம். மக்களோட மார்க்கெட்டிங்காக அவங்களோட தேவை என்னென்ன தேவையோ அதுபடி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். அவங்க கஸ்டமர்ஸ் தேவையானப்போ அதை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போது ஒரு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் வந்து அது வந்து சின்ன ஒரு சைஸ்லேருந்து பெரிய ஒரு சைஸில் உள்ள எல்லா பொருட்களையும் வந்து செஞ்சால் மட்டுமே தான் அந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெற முடியும். ஏன்னா வந்து மக்களுடைய தேவை அறிந்து ஒரு தொழிலில் செய்யணும் அப்படின்னும் போது அதில் எல்லா வகையான அளவில் வந்து நம்ம அந்த பொருளை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது முதல்ல நீங்கள் இந்த தொழில் சார்ந்த இந்த மரத்தொழில் சார்ந்த விஷயத்துக்குள்ளே நுழையும் போது வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டை வந்து நீங்கள் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுவீங்க? வந்து இந்த 80 நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது உள்ள டெக்னாலஜி எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அப்படியே இந்த எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி மரம் வந்துச்சுன்னா இது ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மரத்தை. இதை அப்போ வந்து நாங்கள் என்னுடைய தகப்பனாரும் சேர்ந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். இதை வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு மரத்துக்கு. அதை வந்து நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணி இதை இப்போ எடுக்கிறீங்கன்னா ஒரு 4க்கு 3 சைஸு 7 அடி நீளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் தான் அந்த காலத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த சைஸு இந்த நீளத்தில் இந்த ரேட்டு இதை மாதிரி ஒரு நிலைக்கு இவ்வளோ பீஸ் வந்துச்சுன்னா இவ்வளோ ரேட் வரும்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி மக்களுக்கு தகுந்தபடி ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டை பண்ணி கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு ஃபீல்டு மாறினதுனால இதை கன்வர்ஷன் மரத்தை வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் தான் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த உருட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தான் அவங்களுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக இதை வந்து நம்ம மரத்தை அறுத்து இந்தந்த பீஸ் உங்களுக்கு தேவையான பீஸை எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விலைகள் கம்மியாகும்னு சொல்லி, அதாவது விலை கம்மி இல்லை, அதோட எளிமைப்படுத்தணும் உங்களுக்கு பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. சார், இப்போது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சியினுடைய இன்ட்ரோலேயே நம்ம சொல்லி வந்தால் வந்து தென்காசியை பேஸ்டாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் உங்கள் நிறுவனம் அப்படின்னு தமிழகத்தில் வந்து பல இடங்கள் இருந்தாலும் கூட வந்து இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் அதிகமான அளவு இந்த மர தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் உங்களுக்கு கேள்விக்கு முதலே நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது இது வந்து தென்காசி வந்து இது மரம் சார்ந்து இந்த இடத்த வந்து யாரும் செலக்ட் பண்ணல. எதனால் செலக்ட் பண்ணாங்கன்னா வந்து அந்த கட்டத்தில் எங்களுக்கு முன்னாடி 80ஸ்க்கு முன்னாடி வந்து இது வந்து கேரளாவிலேருந்து மரங்கள் மட்டும்தான் வந்தது. உங்களுக்கு கேரளாவிலேருந்து வந்ததுனால அதோட ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு ஒரு 10 கிலோமீட்டரில் இங்கே இருக்கிறதுனால மரங்கள் வந்து முழுமையாக நம்ம கேரளா மரத்தை அந்த 80க்கு முன்னாடி நம்பி இருந்ததுனால அதுக்காக உள்ள பாயிண்ட்டு தான் இந்த தென்காசி பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கேருந்து கேரளாவில் போய் நம்ம தமிழ் மக்கள் வாங்குறது கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு நேரடியாக போனோம்னா அவங்களுக்கு வரி விதிப்பு முறை, பர்ச்சேஸ் பண்ணுறது, லாங்குவேஜ் இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம இங்கே வந்து அவங்கள எளிமைப்படுத்துறதுக்காக இங்கே ஆக்சுவல் இந்த மார்க்கெட் வந்து கேரளாவில் இருந்து ஆரம்ப கட்டத்தில் கேரளாவில் இருந்ததுனால கேரளா மார்க்கெட்டில் இருக்க வேண்டியது தான். மக்களை எளிமைப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் வச்சோம். இன்றைக்கி வந்து இதுவே பெரிய சென்டர் ஆகிப்போச்சு உங்களுக்கு. சார், இப்போது இவ்வளோ மரம் நீங்கள் அடிக்கிறதுக்கு பார்த்த உடனே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யானைகளை பயன்படுத்தி தான் வந்து இந்த மரங்கள்லாம் தூக்குவாங்க. பல திரைப்படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து அந்த யானைகளுடைய மகத்துவம் வந்து இந்த மரங்களை தூக்குவதற்கு, இந்த வலுவான ஜாமான்களை தூக்குறதுக்கு தான் பயன்படுத்தி வராங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு மரங்களை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க? உங்களுடைய இதில் வந்து இவ்வளோ நாள் தான் ஒரு மரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மரத்தை வந்து எவ்வளோ நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? இல்லை, மரங்கள் ஸ்டோர் பண்ணுறது வந்து அதை அடுக்கி வச்சு இதை மாதிரி இந்த இருக்கு பாருங்கள், அது இப்படி லேண்டில் வச்சிங்கன்னா மரம் வந்து டேமேஜ் ஆகி அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்க. இப்போ இதை வந்து நம்ம 5 வருஷம் 6 வருஷம் வச்சு மரத்தை வந்து
சேஃப் பண்ணோம்னா 5 வருஷம் 6 வருஷம் வரை நம்ம வச்சுருக்கலாம் மரத்தை அவங்களுக்கு. அது வரைக்கும் அந்த மரம் வந்து ஒன்றும் செய்யாது. அதாவது அதை வந்து கட் பண்ணி வைக்காமல் இதே ஷேப்ஸில் இருந்துச்சுன்னா 5-6 வருஷம் இருக்கும். அதை திருப்பி கட் பண்ணி சேவ் பண்ணோம்னா ஒரு 1 இயர் வச்சுருக்கலாம் உங்களுக்கு. ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வச்சா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து வெடிப்பு இல்லாமல் வச்சுக்கலாம் உங்களுக்கு. நல்லா சேவ் பண்ணி ஷெட்டுக்குள்ளே வச்சு 2 வருஷம் வரை வைக்கலாம் உங்களுக்கு. சார் இப்போது எந்த ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதில் ஒரு குறைகள் அப்படின்றது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு 5 வருஷம் தான் அந்த மரத்தை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்கள் தொழிலில் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தாக்கு பிடித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இது பண்ணுது? இல்லை, நீங்கள் சொல்கிறது கேட்குற கேள்வி வந்து ஃபைனான்ஸை வச்சு கேட்குறீங்களா அல்லது பொருளை சேவ் பண்ணுறதுல சொல்கிற கேட்குறீங்களா? இல்லை, பொருள்னா அதான் தம்பி, 2 இது இருக்குது. ஒன்று நம்ம தாக்கு பிடிக்கக்கூடிய ஃபைனான்ஸை வச்சு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டோர் பண்ணுறதுல 2 இருக்குது. மொதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இது வந்து இதை மாதிரி வச்சுருந்தோம்னா சேஃபாக வச்சுருக்கலாம். அதுபோல் நம்ம இது பூரா நாங்கள் வந்து எல்லாமே இது இங்கே இருக்கிற மரம் ஒரு 90% வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அப்படி பண்ணாலும் ஜெயிக்கலாம் உங்களுக்கு. அது வந்து லாங்காக ஸ்டோர் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த இதில் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் இப்போ கட் த்ரோட் காம்படிஷனில் இருக்கிறதுனால எல்லாருமே இன்றைக்கி வந்ததுன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்குள்ளே அதை டிஸ்போஸ் பண்ணால் தான் இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் வந்து சேஃப். பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால அப்படியே லாங்கில் வச்சு சேவ் பண்ணி ரேட்டு ரைசிங்கோ அல்லது டவுனோ அப்படி வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. சார், இப்போது உங்களுடைய நிறுவனத்தில் வந்து எந்தெந்த வகையான மரங்களை பயன்படுத்தி வந்து ஜாமான்கள் செய்கிறதுக்கான மர வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு? இப்போ என்னுடைய இது வந்து பார்த்துக்கோங்க தம்பி, நம்ம வந்து அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. நம்ம ஒரு எஸ்ஆர் ராஜகனி ட்ரேடர்ஸ்னு தென்காசியில் வந்து ஊருக்குள்ளே வந்து எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து மரங்கள் வந்து நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்த மரத்தை அப்படியே தூத்துக்குடியிலேருந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா 3 ஸ்டேட்லேயுமே. எனக்கு கீழே இங்கே இது ஒரு 100 இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எடுத்துடுறாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அந்த மரத்தை வந்து அப்படியே இங்கே நம்ம சாமிலுக்கு கொண்டு வரோம். இது வந்து ஸ்டேஜ் நம்பர் 2. இங்கே வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டு உபயோகக்காரங்களுக்கு வந்து தேவையானதை வந்து அவங்களே உருட்டு மரமாக எடுத்து சைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஸ்டேஜ் 3 வந்து நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மரத்தை பூரா திருப்பி ரீகன்வர்ஷன் பண்ணி அந்தந்த வீட்டு உபயோகப்படுத்த ஃபர்னிச்சருக்கு வேணும்னா ஃபர்னிச்சரு, நிலைக்கு வேணும்னா நிலை, பீரோலுக்கு வேணுங்கிறது அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையானது நமக்கு கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையானதை பூரா இது பண்ணி கொடுக்குறோம். ஸ்டேஜ் 4 வந்து டைரக்டு நம்ம எல்லாம் அறுத்து நாங்களே வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு யூனிட் தொடங்கியிருக்கோம். அடுத்து வந்து 5வது ஸ்டேஜ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பீரோலோ ஃபர்னிச்சரோ நிலை ஜன்னல் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் இப்போ வந்து அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரை அவங்களுக்கு விலை குறைச்சி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேற்கூடிய இந்த கொரோனா ஸ்டேஜில் வந்து ரொம்ப பிஸ்னஸ்லாம் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. நிச்சயமாக சார், உங்களோட முயற்சி வந்து வெற்றியடைய மயூரி டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சார். இப்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் செய்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த வீடு கட்டுறவங்க புது மனை புகழ்றவங்க வந்தவங்கலாம் வந்து சாஸ்திரம் பார்த்து தான் வந்து அந்த ஒரு சில நிலை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து உங்களை இந்த சாஸ்திரத்திற்கான இதுக்கெல்லாம் வந்து அணுகிறாங்க சார்? ஏன்னா இந்த ஒரு மரத்தில் தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இது ஒன்று தான் வேணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு இது மரத்தை வச்சு எனக்கு இந்த ஒரு இது பண்ணி தனியாக உங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக வருவாங்கல்ல கஸ்டமர்ஸ்? ரைட் சார். அவங்களுக்கு வந்து நம்ம சஜஷன்ஸ் இருக்குது சார். அதாவது அந்த இன்றைக்கி இல்லை, அது ஒரு ஃப்ரம் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு ஏரியா இருக்குது பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னாச்சுன்னா அவங்க ஒரு மரத்தை விரும்பி போடுவாங்க.
அடுத்து மதுரை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு மரத்தை விரும்பி போடுவோம். அது மாதிரி சென்னைக்கு போயிட்டிங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு இது பண்ணுவோம். அது மாதிரி கேரளாவுக்கு போயிட்டிங்கன்னா கேரளாவில் உள்ள இதில் ஒரு மாவட்டத்தில் உள்ளதை இது பண்ணி இது பண்ணுவோம். அது மாதிரி ஆந்திரா போயாச்சுன்னா அது பூரா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி வச்சுருவோம். யார் யாருக்கு எந்த மரம் வேணும்னோன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு பையர் வர்றாருன்னா அவர் வந்து கோங்கு மரம் தான் வாங்குவார். அது வந்து எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும், அவருக்கு தெரியாது. அப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து புரிய வைப்போம், இப்படி இந்த மரம் தான் போடணும் சார், இங்கே எல்லோரும் போடுறாங்கன்னு சொல்லி அதை புரிய வச்சு இந்த மரம், அதாவது இது வந்து நாங்கள் பண்ணல, ஒரு ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கான். இந்த மரம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு போட்டோம்னா நல்லா ஆகுங்கிறது அதை வந்து நான் வந்து ஸ்பெஷலி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணி வைக்கிறதுனால எனக்கு வந்து பையர்ஸை வந்து அதாவது என்ன சொல்கிறது, புரிய வைக்கிறது ஈஸியாக, புரிதல் அவங்களை புரிய வச்சதுன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அதில் வந்து என்கிட்ட வந்து புரிய வைக்கிறதுனா அவங்களுக்கு குவாலிட்டியும் கொடுப்போம். என்ன அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க சாஸ்திரப்படி என்ன மரம் போடணுங்கிறதையும் புரிய வச்சு கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு. அது வந்து பெரிய நாலேஜ் வேணும் பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு காட் கிரேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டடி அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பு. அதை எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணி அப்புறம் அது வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவொன்னா அது ஈஸியாக போயிடுச்சு உங்களுக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு அதை இப்போ ஸ்டடி பண்ணவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுறான். இந்த ஃபீல்டில் 4 வருஷம் 5 வருஷம் என் சன்னுலாம் வந்துட்டார், அவரெல்லாம் அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சார் இப்போது ஒரு இயற்கை சார்ந்த தொழிலில் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து மரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும்போது வந்து அது ஒரு இயற்கை சார்ந்த, அதுதான் ஒரு இயற்கை சார்ந்த தொழில் அப்படின்னும்போது வந்து நமது இந்திய அரசாங்கம் வந்து பல நடவடிக்கைகள் காடுகளை அழிக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி வராங்க. அப்படின்னும்போது உங்களுடைய இந்த மரம் சம்மந்தப்பட்ட இறக்குமதியை வந்து நீங்கள் எப்படிலாம் மேனேஜ் பண்ணிட்டு வரீங்க? இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஃபேக்டர் தான் மரம் வந்து. அதனால தான் நம்ம 86 தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க நமக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஃபாரஸ்ட்டில் மரங்களை வந்து வெட்டக்கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய நாடுகளில் வந்து மரங்கள் நிறைய இருக்குது, அந்த டென்சிட்டி ஃபாரஸ்ட் நிறைய இருக்கிற இடங்கள்லாம் கட் பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லி ஆர்டர்ஸ் போட்டாங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம கொண்டு வரோம். அது வந்து பெரிய விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி பொறுத்தவரை இம்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால ஒரு எப்படி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட், அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம மரத்தை இம்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு எளிமையாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் உள்ள ஃபாரஸ்ட் மரங்களை வெட்டி கொண்டு வந்தோம்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் உங்களுக்கு. இன்றைக்கி இம்போர்ட்டில் நம்ம பண்ணி இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கு இம்போர்ட் எதுவும் பேன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான தொழில், கஷ்டம்தான் உங்களுக்கு. சார் இப்போது ஒரு நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பல தொழிலதிபர்களை வந்து சந்திச்சிருக்கோம். அவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா வந்து என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்போம். அதே கேள்வி வந்து உங்கள்கிட்டயே முன்வைக்கிறோம். அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு வந்து எனக்கு வந்து இது கோல்டன் பீரியடுனா நம்ம தனியாக இல்லை, எங்கள் ஃபாதர் கூட இருக்கும்போது 86 80 நம்ம மரம் உள்ள ஃபீல்டில் வரும்போது கேரளா மரங்கள்லாம் பண்ணி ஒரு 85 வரும்போது எங்களுக்கு வந்து பிஸ்னஸே டோட்டலாக நம்ம டிம்பரை விட்டு வெளியே போகணுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அன்றைக்கி 85 வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஆல் இன் 84 வச்சுக்கோங்களேன். பண்ணோன்னா ஒரு 2 வருஷம் நமக்கு பெரிய டென்ஷன் ஆகி போயிட்டோம். வியாபாரங்கள் பண்ண முடியாதுன்னு இருந்த ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, நீங்கள் இம்போர்ட் பண்ணி மரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு வந்து அது வந்து மறக்க முடியாத தருணம் தான். அந்த 86 இன்றைக்கி வர நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறதுனால அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு எங்களை பிஸ்னஸ் அப்போ தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு. அது உங்களுக்கு அதான் இருக்கிறதுல டேர்னிங் முக்கியமான நிகழ்வுன்னா அதுதான். 86 நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி மரத்தை கொண்டு வந்து இம்போர்ட்டட் மரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான் நமக்கு. பிஸ்னஸில் இருந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து திருப்பி இன்றைக்கி வர கிட்டத்தட்ட 86னா இன்றைக்கி ஒரு 14 ஒரு 35 வருஷம் நம்ம அதே இதில் ஃபீல்டில் நின்றுட்டுருக்கோம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல உங்களுக்கு. ஆமாம் தம்பி, தென்காசி வர்த்தக சங்கத்தில் தலைவராக இருக்கேன் உங்களுக்கு. ஒரு வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். 4 வருஷம் பீரியடு, 3 வருஷம் இருக்குது. அப்புறம் நம்ம இதில் இதில் நாடார் சமுதாயம்ன்ட்டு ஒரு இதில் இருக்குது. அதில் ஒரு
20 வருஷம் போல் போஸ்டிங்கில் இருந்து இப்போ 6 வருஷம் கண்டினியூஸாக பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு சமுதாய தொண்டுகள் வர்த்தகத்தில் எனக்கு முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வர்த்தக சங்க பேரவையோட தலைவர் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படின்னும்போது இந்த வர்த்தகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்திட்டு அதுலேயும் கவனம் செலுத்துறீங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஈடு கட்டி கொண்டு போகிறீங்க? இல்லை, அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். நம்ம அதுக்கு தனி டைம்லாம் ஒதுக்கிடுறோம், வர்த்தக சங்கத்துக்கு ஒதுக்கி நம்ம பண்ணுறோம். அதையும் மீறி சிலர் வந்து எனக்கு உடனே இந்த இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கங்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுறேன் உங்களுக்கு. ரெண்டையுமே பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால 2 நியூட்ரலாகி கொண்டு போயிடுறேன். புது அனுபவம்னா நம்ம ஏஜ் எனக்கு 60 ஆகி போச்சு. நான் எல்லா ஃபீல்டுலையும் எப்படி வர்த்தகம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தோட மக்களோட மென்டாலிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுறோம். நானும் அது மாதிரி கீழே இருந்தே வந்ததுனால எனக்கு அவங்க எல்லாரோடைய மென்டாலிட்டி ஓரளவு தெரிஞ்சதுனால ஈஸியாக இதையும் ஹேண்டில் பண்ணி அதையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுறோம் உங்களுக்கு. மொதல் எனக்கு தொழிலுக்கு வந்து என் மகன் உறுதுணையாக இருக்கிறதுனால சில எமர்ஜென்சி வேலைகள் வர்த்தக சங்கத்திலேருந்து வேலைகள் இருந்தால் அவரை பார்க்க சொல்லிட்டு நான் வெளியே இது பண்ணி போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக வந்து வர்த்தகர்கள் அனைவருமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லாமல் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பின் வந்து இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா வந்து வர்த்தகர்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேம்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படின்னும்போது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து எந்தெந்த மாதிரி திட்டங்கள்லாம் வகுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? இதுவரை ஒன்றும் யாருக்கும் திட்டங்கள் இல்லை. இப்போ இனி வந்து எல்லாருக்குமே வந்து நான் அந்த சொல்லிட்டேன் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணணும் அப்படிங்கிறது. இனி வந்து இந்த கொரோனா வந்து இப்போ என்னுடைய இதில் லேசியில் முடிகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறது வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆன்லைனில் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுங்கள், எல்லாம் வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் போய் எல்லாம் பழகிக்கோங்க. முன்னாடி நாங்கள்லாம் அப்படியெல்லாம் வாட்ஸ்அப்பு ஆன்லைன்லாம் எங்களுக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இருந்து இமெயிலு எல்லாம் கம்மி தான் ரேட்டுகள். நம்ம எல்லாருமே சோம்பேறித்தனத்தினால அதை விட்டுட்டோம். வர்த்தகர்கள் பூரா இமெயிலோ வாட்ஸ்அப்போ எல்லாம் ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு அந்த இதை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே அதை இப்போ வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதை மாதிரி எல்லாம் வந்தாச்சுன்னா பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிரும். நம்ம அந்த ஆன்லைனு பெரிய இவங்களுக்கு போட்டி போட்டு இந்த சின்ன வர்த்தகர்களும் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிடலாங்கிறது என்னுடைய கணிப்பு. 2021 எல்லாருக்கும் நல்லா இருக்கும் என்னுடைய கணிப்பு. நல்லாவே இருக்கணும், எல்லோரும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லோரும் இந்த சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டவங்க ஜெயிச்சிருவான். நான் ஓல்டுலேயே அப்படியே இருக்கிறவங்கள வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சார் இப்போது ஒரு 40 வருடத்திற்கு மேலாக வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. வேறு இந்த சமூகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்க? நாடார் சங்க தென்காசி இந்து நாடார் சமுதாயத்தில் நான் தலைவராக இருக்கிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அதில் அனுபவமாக இருக்கேன். அதில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் படிப்பு வகையிலையோ எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சுன்னா என்னையால் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். மேலே அவங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்படி பண்ணால் அப்படி போகலாம், பிள்ளைகள் இப்படி படிப்பு இந்த லைனில் படிக்க வச்சிங்கன்னா இப்படி இது பண்ணலான்ட்டு எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு கனவு அப்படின்றது வந்து ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கனவாக இருக்கும், அல்லது நம்மளோட எதிர்கால திட்டங்கள் பற்றிய ஒரு கனவு வந்து நிச்சயமாக இருக்கும். அப்படின்னும்போது ஒரு தொழிலதிபராக வந்து உங்கள் தொழில் சார்ந்த எதிர்கால திட்டங்கள் வந்து என்ன மாதிரி வகுத்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ஏமை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க சார்? இல்லை, எனக்கு வந்து ஏஜ் இதானதுனால நம்ம வந்து இப்போ வந்து சொன்னோம்ல உங்களுக்கு, இப்போ மரம் வந்து ஆர்டினரி வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மரத்தாக விற்றுக்கிட்டு இருந்தோம். அடுத்த ஸ்டேஜ் மரத்தை வந்து சைஸாக விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ சைஸாக எண்டாக மக்களுக்கு வந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுக்கறதுக்கு நான் திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பொருள் தேவையோ அதை வந்து இதுவரை நான் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் ட்ரேடிங் எல்லாருக்கும் வியாபாரிகளுக்கு கொடுத்து அவங்க வந்து கார்பன் ட்ரெஸ் கொடுத்து செஞ்சு கொடுத்து இப்போ நான் வந்து டைரெக்டாக என்ட்ரு பண்ணி மக்களுக்கு செஞ்சு கடைநிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மரம் அப்புறம் என் ஒய்ஃப் வந்து
இது வச்சுருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டும் நல்லா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். சார் இப்போது இறுதியாக வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகள் சொல்லுவீங்க? ஏன்னா வந்து ஒரு 40 வருட காலம் இதே ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கிறதுனால வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்கும். இந்த தொழில் சார்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து உங்களுடைய அறிவுரைகள் எந்த மாதிரி சொல்லுங்கள்? நான் இப்போ சொல்லனா அந்த பதில் வந்து முதலே சொல்லிட்டேன். இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து பிஸ்னஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணலாம். எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் இல்லை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி நெட்டில் போயாச்சுன்னா உட்காந்து சர்வே பண்ணிடலாம். அன்றைக்கி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்டில் போய் தான் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த பொருள் எப்படி இருக்குன்னா அந்த இடத்துக்கு போய் சர்வே பண்ணி இது பண்ணணும். அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது அங்கே போய் இப்போ இன்றைக்குள்ள அவங்களுக்கு வந்து நெட்டிலே சர்வே பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம். மேற்கொண்டு எல்லாருமே இளைஞர்கள் வந்து இன்றைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் சர்வே பண்ணதுனால நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் டைமிங்கை ஒரு பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ணி ஜென்னாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் நம்ம இந்தியா முன்னேறிடும். அவங்க வந்து இதை வந்து விரும்பலாம். அவங்க எல்லாம் ஆன்லைனு கம்ப்யூட்ரு இந்த இதுலேயே அப்படியே இருந்து அப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டு ஒர்க்கும் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இன்னும் சக்ஸஸ் பண்ணி வரலாம். அவங்களுக்கு இளைஞர்கள் வந்து மயூரி டிவியில் பேட்டி எடுத்த சிராஜ், ஜபானன், மோகன், பாண்டி எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டேன். என்னை பேட்டி கண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது எல்லோருக்கும் உபயோகப்படும்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தித்து வரும் ஒவ்வொரு தொழில் அதிபர்களிடமும் கேட்கும்போது வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து இளைஞர்கள் எப்படி தொழில் சார்ந்த விஷயங்களை வரணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுல வந்து அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா வந்து தொழிலை வந்து முதல்ல படிங்க, அப்புறம் வந்து தொழில் செய்வாங்க. அந்த ஒரு கருத்தை தான் எல்லா தொழிலதிபரும் காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வந்து முதல்ல அந்த தொழில் சார்ந்த அனுபவங்களை பெறுறது வந்து ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு அனுபவம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வழங்குவது வந்து எங்களுடைய தொலைக்காட்சி வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.